அடுத்து உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? இமயமலை, ஆரவல்லி, விந்திய மலை, சாத்புரா மலை. வெரி குட். உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் என்னது? ஆரவல்லி மலைத்தொடர். ஓகேவா? வெரி குட் காய்ஸ். சரியான விடை ஆரவல்லி மலைத்தொடர். 22 உலக பெண்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த ஆண்டு. இந்த ஆண்டுதான் உலக பெண்கள் ஆண்டு அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபை எந்த ஆண்ட சொன்னாங்க? 1928, 1948, 1968, 1978. பதில் சொல்லாமா? வெரி குட். ஆன்சர் என்ன? 1978. இந்த ஆண்டதான் உலக பெண்கள் ஆண்டா ஐநா சபை அறிவிச்சாங்க. 1978. மோஸ்ட்லி பிசில உங்களுக்கு ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் தான் நிறைய வரும், மறக்காம படிச்சுக்கோங்க. ஓகேவா? வன மகோத்சவம் என்ற விழா எடுக்கப்படும் மாதம். வன மகோத்சவம் என்ற விழா எடுக்கப்படும் மாதம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர். வன மகோத்சவம் என்ற விழா எடுக்கப்படும் மாதம் எது? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். வெரி குட். ஆன்சர் அக்டோபர். ஓகேவா? அக்டோபர் மாசம் தான் வன மகோத்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழா தொடங்கப்படும். ஓகே. 24 கடற்கரை பகுதிகளில் நிலவுவது. கடற்கரை பகுதிகளில் நிலவுவது என்ன மாதிரியான காலநிலை அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? கடற்கரை பகுதிகளில் நிலவுவது. எஸ்டர்டே கிளாஸ் இல்லமா, சோ இன்னைக்கு இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. கண்ட காலநிலை, வெப்ப காலநிலை, ஈரப்பத காலநிலை, சமமான காலநிலை. வெரி குட். கடற்கரை பகுதிகளில் நிலவுவது என்னமா? சமமான காலநிலை அப்படின்றது சரியான விடை. சமமான காலநிலை. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 2 மணி 30 நிமிடங்கள் 15 வினாடிகள் என்பதை வினாடிகளாக மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி மாத்தணும்? என்ன கேக்குறாங்கம்மா? 2 மணி 30 நிமிடம் அடுத்து என்னது? 15 வினாடி. இத வினாடிகளா மாத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. ஈவினிங் கிளாஸ் ஷெட்யூல் வர மாட்டேங்குதா? நான் அப்போட சொல்லிடலாம். ஓகே. சரி, ஓகே. பார்க்கலாமா? 9015. சரி, செக் பண்ணுவோமா? 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு வினாடிமா? 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு வினாடி? 1 hour is equal to how many seconds? Very good. 3600 செகண்ட்ஸ். அப்ப 2 hours அப்படின்றப்போ என்ன வரும்? இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா? 2 into 3600 மல்டிப்ளை பண்ணோம்னா 7200 அப்படின்னு வரும். ஓகே. அப்ப 2 மணி நேரத்துக்கு இவ்வளவு செகண்ட்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 1 minute is equal to how many seconds? 1 minute is equal to 60 seconds. ஓகேவா? நம்மளுக்கு எத்தனை நிமிடங்கள் கொடுத்திருக்காங்க? 30 நிமிடங்கள். அப்போ 60 into 30. 60 into 30 எவ்வளவு? 1800. 1800. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? வினாடிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ 7200 பிளஸ் 1800 பிளஸ் இங்க ஒரு 15 செகண்ட்ஸ் கொடுத்திருக்காங்களா, அந்த 15 செகண்ட்ஸையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 9015. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 9015 அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்த क्वेश्चन. மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படும் நாள். மனித உரிமை தினமாக கடைபிடிக்கப்படும் நாள். ஒன்ஸ் மோரா. சரி, ஒரு நிமிஷம். என்ன கேட்டிருக்காங்க? 2 மணி நேரம் 30 நிமிடம் 15 வினாடி. இதை நம்மளுக்கு என்னவா மாத்த சொல்லியிருக்காங்க? வினாடிகளா மாத்த சொல்லியிருக்காங்க. அப்ப எப்பயுமே மணி இருக்கக்கூடாது, நிமிடம் இருக்கக்கூடாது, எல்லாமே
வினாடிகள்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன தெரியும்? ஒரு மணி நேரத்துல எத்தனை வினாடிகள்னு நமக்கு தெரியுமா? எத்தனை வினாடிகள்மா? 3600 வினாடிகளா? ஓகேவா? 3600 வினாடிகள். 3600. அப்ப 2 மணி நேரத்திற்கு எவ்வளவு வினாடிகளா இருக்கும்? 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு வினாடிகளா இருக்கும்? 2 × 3600. ஆன்சர் என்ன வரும்? 7200 வினாடிகள் அப்படின்னு வந்துருமா? ஓகே. சோ அப்ப 2 மணி நேரத்துக்கான வினாடிகளை நம்ம கால்குலேட் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? 30 நிமிடங்கள்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு செகண்ட்ஸ்னு தெரியும் தானே? 60. ஒரு நிமிடம் இஸ் ஈக்குவல் டு 60 வினாடிகள். அப்போ எனக்கு என்ன கேக்குறாங்க? 30 நிமிடம். அப்ப 60 × 30 எவ்வளவு வரும்? 1800 வினாடிகள். ஓகேவா? அதை தவிர்த்து இப்ப ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. 15 வினாடி மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நான் மொத்த வினாடிகள் கண்டுபிடிக்கணும்னா இந்த மூணையே ஆட் பண்ணணும். 7200 பிளஸ் 1800 பிளஸ் 15 ஆட் பண்ணோம்னா 9015. ஓகே, புரிஞ்சிருச்சா? ஒன்ஸ் மோர் கேட்டவங்க. ஓகே பிரசாந்த். நெக்ஸ்ட், மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுவது டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். நெக்ஸ்ட் क्वेश्चन, போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு எது? போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, 1984, 85, 94, 74. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. 1984 போபால் விஷவாயு கசிவு 1984. உலக பேரிடர் குறைப்பு நாள் டேஸ் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக பேரிடர் குறைப்பு நாள் டேஸ் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அக்டோபர் 12, அக்டோபர் 11, அக்டோபர் 13, மார்ச் 13. உலக பேரிடர் குறைப்பு நாள். சோ ஆன்சர் நோட் பண்ணலாமா? அக்டோபர் 13. அக்டோபர் 13 தான் உலக பேரிடர் குறைப்பு நாள். ஓகே, அடுத்து, மினிக்காய் தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமானது? மினிக்காய் தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமானது? இந்தியா, இலங்கை, மாலத்தீவுகள் அண்ட் மொரீஷியஸ் தீவுகள். மினிக்காய் தீவு எந்த நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர்மா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா. அது இந்தியாவிற்கு சொந்தமான தீவு மினிக்காய் தீவு. ஓகேவா? வெரி குட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, அலைசக்தி மூலம் இந்தியாவில் மின்சக்தி உற்பத்தி செய்யும் இடம். அலைசக்தி கடலலை மூலம் இந்தியாவில் மின்சார உற்பத்தி செய்யும் இடம் கூடங்குளம். டோட்டல் 80 क्वेश्चन. கூடங்குளம், கன்னியாகுமரி, வில்லியம், கள்ளிக்கோட்டை. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வில்லியம். இங்கதான் அலைசக்தி மூலமா மின்சார உற்பத்தி நடக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும்.